ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஜய் ஸ்கூல் குக்கிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்களா? எல்லாருக்கும் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் 2023. இந்த 2023ல் எல்லாருக்குமே எல்லா வளங்களும் பெற்று சந்தோஷமாக இருக்கணும்னு நான் காடை ப்ரே பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நியூ இயரில் இந்த சூப்பரான கேக்கை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு அசத்தலாம். இன்றைக்கான குக்கிங் வீடியோவில் நம்ம கேக் தான் பார்க்க போகிறோம். வெண்ணிலா ஸ்பாஞ்சி கேக், அதாவது வெண்ணிலா ஸ்பாஞ்சி கேக்கும் க்ரீமும் இந்த டெக்கரேஷன் இது எல்லாமே ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோக்குள்ளே இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் இது மாதிரி பர்ஃபெக்டான கேக் கிடைக்கும். இந்த நியூ இயருக்கு நீங்கள் செஞ்சு அசத்தலாம். நான் சொன்ன அளவுகள் படி இந்த வீடியோ படி நீங்கள் ஃபாலோ பண்ணி கேக் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பரான பர்ஃபெக்டான ஒரு கேக் கிடைக்கும். இப்போ வாங்க இந்த சூப்பரான ஸ்பாஞ்சி வெனிலா கேக் வித் க்ரீமோட எப்படி செய்யலாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுவதுமாக பாருங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் சிம்மில் ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நம்ம சேனலில் டெய்லி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறோம். ஸோ டெய்லி நம்ம சேனலை நீங்கள் வாட்ச் பண்ணலாம். இப்போ வாங்க இந்த சூப்பரான கேக் எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த கேக் செய்யறதுக்கு நான் ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்திருக்கேன். அதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். நான் இந்த கப்பில் தான் எல்லாமே மெஷர் பண்ண போகிறேன். இப்போது அதே கப்பில் உருக்குன வெண்ணெய் எடுத்திருக்கேன். நான் பட்டர் எடுத்திருக்கேன். 1/4 கப் பட்டர் உங்களுக்கு இல்லை அப்படின்னு வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எதனா ஒரு ஃப்ளேவர் இல்லாத குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு பவுடர் சுகர் எடுத்திருக்கேன். சுகரை நல்லா பவுடர் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே இது மாதிரி ஒரு விஸ்க் ஒன்று வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நான் அதே கப்பில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு ஆப்ஷனலாக கோதுமை மாவு கூட சேர்க்கலாம். சூப்பராக கேக் வரும். இப்போ இதை நம்ம சலித்து எடுத்துக்க போகிறோம். அதுக்கு இது மாதிரி ஒரு ஃபில்டர் ஒன்று எடுத்துகிட்டு அதில் இந்த மைதா மாவை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடயே நாம் இன்னும் ஒரு 2 இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்க போகிறோம். அது என்னன்னு பார்க்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் இல்லைன்னா 1/4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க போதும். இப்போ இதை நம்ம நல்லா சலித்து எடுத்துக்கலாம். இப்போ பேக்கிங் பவுடர் இல்லை அப்படின்றவங்க நம்ம சாதாரண சோடா, ஆப்ப சோடா யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, குக்கிங் சோடா, அதை நீங்கள் 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் மிக்ஸ் பண்ணணும். என்னுடைய ப்ரீவியஸ் கேக் வீடியோலாம் பார்த்திங்கன்னா அதில் நான் சொல்லியிருப்பேன். இப்போ இதில் ஃப்ளேவருக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். ஒரே சைடு தான் நம்ம கேக்கை மிக்ஸ் பண்ணணும், கேக் மாவு. இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் இப்போ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா கேக் இந்த டிஃபன் பாக்ஸில் தான் நான் செய்ய போகிறேன். அதில் பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மடிப்பாக வரணும் கேக்கோட மாவு. இதுதான் கேக்கோட கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதை நல்லா கொஞ்சம் டேப் பண்ணிக்கோங்க. இந்த ஏர் பபிள்ஸ்லாம் வெளியே வந்துடும். உள்ள கேக் நம்மளுக்கு சாஃப்டாக கிடைக்கும். இப்போ நான் ஆல்ரெடி ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் ஒன்று அடிகனமான கடாய் வச்சுட்டு அது மேலே ஒரு ஸ்டாண்டு வச்சு ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தேன். நான் இப்போ அதில் இந்த கேக்கை செட் பண்ணுறேன். ஜஸ்ட்டு ஒரு 45 மினிட்ஸ்லேருந்து 50 மினிட்ஸ்க்குள்ளே நம்மளுக்கு கேக் ரெடி ஆகிடும். இப்போ 50 மினிட்ஸ் ஆகிடுச்சு. கேக் நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இதை செக் பண்ணுறதுக்கு இது மாதிரி டூத் பிக் ஒன்று வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, குத்தி பாருங்கள். இந்த கேக் பேக்காக 50 நிமிஷம் ஆச்சு. கேக் நல்லா வெந்திருக்கு, ஸ்டிக்கில் ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போ நான் இதை வெளியே எடுத்து நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் டீமோல்டு பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா ஆறட்டும். ஹீட்டில் நீங்கள் கேக் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கேக் உடையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ கேக் நல்லா ஆறிடுச்சு. இப்போ சைடில் லைட்டாக நம்ம கத்தி விட்டு அப்படி சுற்றி எடுத்து விட்டோன்னா நம்ம கேக் ஒட்டாமலே வரும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி இதில் பட்டர் தடவி இருக்கோம், அடியில் பட்டர் ஷீட் போட்டிருக்கோம். பட்டர் ஷீட் இல்லைன்னா நீங்கள் வெறும் பட்டரை தடவிட்டு, பட்டரோ இல்லை ஆயிலோ தடவிட்டு அந்த மாவை டஸ்ட் பண்ணி விட்டுருங்க, ஒட்டாமல் வரும். இப்போ நம்மளுடைய கேக் சூப்பராக ஒட்டாமல் வந்துடுச்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்குது கேக்கு. நல்லாவே சாஃப்டாக நல்லா வந்திருக்கு. நம்ம எந்த ஒரு எலக்ட்ரிக் பீட்டரோ அவனோ எதுவுமே நம்ம யூஸ் பண்ணலை, முட்டை கூட யூஸ் பண்ணலை. அப்படி இருந்தும் நம்மளுக்கு சூப்பராக சாஃப்டாக கிடச்சிருக்கு. ரொம்ப கேக் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. சூப்பர் சாஃப்டாக இருக்குது.
இப்போது நம்ம கேக் எப்படி டெக்கரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு மேலே வந்து நான் சுகர் சிரப் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். சுகர் சிரப்னால் வந்து ஒன்றுமே இல்லை, சர்க்கரையை வந்து ஒரு பவுலில் கரைச்சி எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். இப்போது விப்பிங் க்ரீம், இந்த விப்பிங் க்ரீம் வந்து எப்படி செய்யணும்னு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து அந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், அதில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதில் யூஸ் பண்ணுங்கள். இது வந்து பேக்கரி ஸ்டைல் விப்பிங் க்ரீம் தான். இது ரொம்ப ஈஸி, ஒரு 2-3 பொருள் வச்சே நம்ம வந்து சூப்பராக இந்த விப்பிங் க்ரீம் பண்ண முடியும். இப்போ வந்து மேலே இந்த க்ரீமை வந்து நான் கத்தி வச்சே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் பாருங்கள். சூப்பராகவே நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு கரெக்டாக அந்த லுக் வந்து கிடைக்கும். இப்போ நான் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இப்போது வந்து ஒரு டெய்ரி மில்க் 10 ரூபா பேக்கெட் தான் நான் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா வந்து மெல்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே நீங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வெளியே ஒரு 1 ஹவர் வச்சிங்கன்னா அது ஒரு மாதிரி நல்லா லிக்விடாக ஆகிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு லிக்விடாக இருக்கும். இது மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து அந்த கார்னரை வந்து ஒரு சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டா நம்மளுக்கு வந்து ஒரு பைப்பிங் பேக் மாதிரி அது கரெக்டாக வந்துடும். இப்போ இதை வச்சு எப்படி நம்ம டெக்கரேட் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு கோடாக இதை மாதிரி இழுத்து விட்டுருங்க, அவ்வளோதான். நீங்கள் சைடில் என்ன சாக்லேட் மீறும், நான் சைட்லலாம் வந்து அப்படியே ஒரு டிசைன் மாதிரி கொடுத்துக்கோங்க. இப்போ ஒரு ஸ்டிக் ஒன்று வச்சுட்டு இதை மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு நீட்டில் ஒரு கோடு, அப்புறம் திருப்பி ஆப்போசிட்டில் ஒரு நீட்டில் ஒரு கோடு, இதை மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த டிசைன் சூப்பராக கிடைக்கும். இது வந்து இந்த நாசிலும் பைப்பிங் பேக்கு வீட்லேயே வந்து நம்ம ரெடி பண்ணது தான். இதை எப்படி செய்கிறதுன்னு நான் தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். இப்போது நம்ம ஆல்ரெடி நாசில் அந்த பைப்பிங் பேக்கில் நம்ம செஞ்சு வச்சுருந்த இந்த விப்பிங் க்ரீமை கொஞ்சமாக வச்சுட்டு இந்த ஸ்டார் டிசைனில் இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நான் ஃபுல்லாக வச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக வந்துடுச்சு நம்மளுடைய கேக்கு. ரொம்பவே சிம்பிள். நான் இதுக்கு மேலே கொஞ்சம் லைட்டாக எதனா ஸ்ப்ரிங்கிள்ஸ் மாதிரி ஒரு டெக்கரேஷனுக்காக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடுறேன். நம்மளுடைய நியூ இயர் கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த நியூ இயருக்கு இந்த கேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து நீங்கள் வீட்டில் வந்து செஞ்சு கொடுத்து நீங்கள் நல்ல பேர் வாங்கலாம். ரொம்பவே வந்து உங்களை பாராட்டுவாங்க. அப்படி யாருக்குன்னா பாராட்டு கிடச்சதுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் உங்களுடைய ஃபீட்பேக்கை சென்ட் பண்ணுங்கள். இந்த கேக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னா அதையும் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் விஜி.